أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى صدق الله العظيم. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Insyaallah இந்த பாடம் துவங்கும் உங்களுடைய உஸ்தாதுகளுக்கு நிறுத்தவர்கள் இன்ஷாஅல்லாஹ் ஆரம்பமாக இன்ஷாஅல்லாஹ் ஆரம்பிக்கிறார்கள். எல்லோரும் வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். والحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا يا أكرم الخلق معظما ألوذ به سواك عند حضور الحادث العميم مولاي صل وسلم دائما أبدا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு அவனுடைய அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய தஃப்சீர் இன்று ஆரம்பமாகிறது. குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுடைய பொருளை தெரிய வேண்டும், அதனுடைய விளக்கங்களை விளங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரசூலுடைய இந்த நுபுவத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி அருள்மறையாம் திருமறையை அல்லாஹ் இறக்கி வைத்தார். அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அருளினான். எதற்காக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதத்தை குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது, இதனுடைய விளக்கம் என்ன என்பதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆனை ஓதுவது எப்படி என்ற அந்த கிராத்தினுடைய தஜ்வீதினுடைய இயல் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய வருகையின் நோக்கமாக குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று மதரசாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்ம இஷ்டத்திற்கு அதை ஓதி நம்முடைய விருப்பப்படி அதை நாம் ஓதி முடித்துவிட முடியாது. எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓத வேண்டும். ஒரத்தில் குர்ஆன தர்தீலா என்று அந்த குர்ஆனிலே சொல்லுவான். இரண்டாவது, அதனுடைய பொருளை அறிந்து அதனுடைய விளக்கங்களை விளங்கி ஓத வேண்டும். அப்படி ஓதினால் அதன் பிரகாரம் நடப்பதற்கு, அதை பின்பற்றி வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். குர்ஆனுக்கு நாம் தஃப்சீர் செய்ய முற்படுகிற பொழுது முதலிலே குர்ஆனுடைய ஆரம்பமாக இருப்பது சூரத்துல் ஃபாத்திஹா. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரில் இருந்து நாம் இந்த தஃப்சீருடைய வகுப்பை தொடங்க வேண்டும். அதற்கு முன்னதாக தஃப்சீரினுடைய அடிப்படையான சில விளக்கங்களை, தஃப்சீர் சம்பந்தமான சில அடிப்படையான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தஃப்சீருக்குள்ளே நாம் சென்றால் நாம் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், எந்த வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புரியும். எனவே குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வது எப்படி? குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வது முதல் வகை குர்ஆனை கொண்டு தஃப்சீர் செய்வது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்து குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்திற்கு தஃப்சீராக வருகிறது. எனவே தஃப்சீருடைய முதல் வகை குர்ஆனை கொண்டு தஃப்சீர் செய்வது. இரண்டாவது வகை குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு தஃப்சீர் செய்வது. ஹதீஸ் என்று சொன்னால் சுன்னத் நபவியா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கொண்டு
அவர்களுடைய செயலை கொண்டு அவர்களுடைய தக்ரீர் மௌன அங்கீகாரத்தை கொண்டு தஃசீர் செய்வது. மூன்றாவது சஹாபாக்களுடைய அபிப்பிராயங்களை கொண்டு குர்ஆனை விளக்க முற்படுவது. நான்காவதாக அந்த சஹாபாக்களிடம் கற்ற மாணவர்களான தாபீன்கள், அவர்களிடம் கற்ற தெளிவு பெற்ற மாணவர்களான தாபீன்கள், அவர்களுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்வது. இதுதான் குர்ஆனுக்கு தஃசீர் செய்வதனுடைய சாலச் சிறந்த வழியாகும். குர்ஆனுக்கு நம்முடைய விருப்பப்படி அதை வழங்க முற்படாமல் இந்த வழியில் நாம் அதை தஃசீர் செய்து விளங்க முற்பட்டால் அதிலே அபத்தம் வராமல், அதிலே தவறுகள் நிகழாமல் ஒரு சரியான இலக்கை போய் அடைவதற்கு அது உபயோகமாக இருக்கும். இந்த வகையில முதல் வகை குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டே தஃசீர் செய்வது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே அல்லாஹ் சொல்லுவான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ காட்டு என்று துஆ செய்யும்படி நமக்கு கற்றுத் தருகிறார். நேரான பாதை என்று சொன்னால் அது எது? அதை அவனே அடுத்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை என்று சொல்கிறார். ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு அல்லாஹ்வே தஃசீர் செய்கிறான். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நேரான பாதை என்பது எது என்றால், யாரின் மீது அல்லாஹ் அருள் பாலித்தானோ, யாரின் மீது அல்லாஹ் நிஅமத்துகளை வாரி வழங்கினானோ அவர்களுடைய வழி, அவர்களுடைய பாதை என்று அவனை தஃசீர் செய்கிறான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் வழி அல்ல, வழிகட்டு போனவர்களுடைய வழி அல்ல, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களான நல்லவர்களுடைய வழி என்று அவனை விளக்கம் தருகிறார். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள்னா யாரு? யூதர்கள். வழிகட்டு போனவர்கள் என்று சொன்னால் அது யாரு? கிறிஸ்தவர்கள். அது சம்பந்தமான விளக்கங்கள் சில சமயம் வருகிற பொழுது நாம் பார்க்கலாம். இப்பொழுது நேரான பாதை அது யாருடைய பாதை? நல்லோர்கள். அதாவது யாரின் மீது அல்லாஹ் நியமத்து செய்தானோ, யாரின் மீது அல்லாஹ் அருள் பாலித்தானோ அவர்களுடைய வழி என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கேயும் முழுமையாகல. யாரின் மீது அல்லாஹ் நியமத்து செய்தான்? ஒரு கேள்வி வருகிறது. யாரின் மீது அல்லாஹ் அருள் பாலித்தான்? அதையும் அல்லாஹ்வே இன்னொரு இடத்திலே சொல்லித் தருகிறான். யாரின் மீது அல்லாஹ் அருள் பாலித்தான் என்ற அந்த வசனத்திற்கு அல்லாஹ்வே தஃசீர் செய்கிறான். உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் மீதுதான் அல்லாஹ் நியமத்து செய்தான், அவர்கள் மீதுதான் அல்லாஹ் அருள் பாலித்தான். அவர்கள் யார்? அல்லாஹ் சொல்றார், மினன் நபியீன, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன, சித்தீகீன்கள், வஸ்ஸுஹதாஇ, சுஹதாக்கள், வஸ்ஸாலிஹீன, நல்லவர்களான நாதாக்கள். இந்த 4 வகைராக்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வழியை இறைவா எனக்கு நீ காட்டு என்றுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவில நமக்கு துஆ செய்யும்படி கற்றுத்தரப்படுகிறது. இப்ப இந்த வசனத்திற்கு அல்லாஹ்வே தஃசீர் செய்கிறான். குர்ஆனுக்கு தஃசீர் செய்கிறது. ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு தஃசீராக அமைகிறது. வழிகட்ட கூட்டம் யார் என்பதற்கு அடையாளம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். இன்னும் சிலர் குர்ஆனை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள். இவர்கள் ஹிதாயத் பெற்றவர்கள் அல்ல, இவர்கள் நேரான வழியில் உள்ளவர்கள் அல்ல என்பதை குர்ஆனே சொல்கிறது. ஹிதாயத் பெற்றவர்கள் யார் என்றால்
யாருக்கு மீது அல்லாஹ் நியமத்து செய்தானோ அவர்கள் தான். யாருக்கு மீது அல்லாஹ் நியமத்து செய்தால் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். எனவே அல்லாஹ் ரசூலை மட்டும் பின்பற்றினா போதுன்னு சொன்னா அவன் யாரு அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். அவன் நேரான வழியில் இல்லை, வழிவிட்ட கூட்டத்தை சார்ந்தவன். எனவே நல்லவர்களான நாதாக்களையும் அல்லாஹ் இங்கே சேர்க்கிறான், வழிமார்களை அல்லாஹ் இங்கே உட்படுத்துகிறான், இறை தேசங்களையும் அல்லாஹ் இணைத்து, சுஹதாக்களையும் சேர்த்து, சித்தீகீன்களையும் அல்லாஹ் தஆலா இந்த பட்டியலிலே இணைத்து நபிமார்களோடு சேர்த்து குறிப்பிட்டிருக்கிறான். எனவே இவர்களுடைய பாதை தான் நேரான பாதை என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இது தஃசீருடைய முதல் வகை. குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு தஃசீர் செய்வது. இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றை நாம் சொன்னோம், அவ்வளவுதான். நிறைய வசனங்களிலே ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு விளக்கமாக தஃசீராக அமைகிறது. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லுவான், முத்தகீன்கள் யார்? இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு ஹிதாயத்தை செய்யும். முத்தகீன்கள் யார் அப்படின்னு சொன்னா வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சில அடையாளங்களை, சில பண்புகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அதிலே ஒன்று, நாம் வழங்கிய ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்ப நாம வழங்கிய ரிஸ்கிலிருந்து, நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள் என்றால் எவ்வளவு செலவு செய்வாங்க? எல்லாத்தையும் செலவு செய்யணுமா? அல்லாஹ் கொடுத்த எல்லாத்தையும் செலவு செய்யணுமா? அதனுடைய அளவு என்ன? மாதா யுன்ஃபிகூன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் அந்த விளக்கத்தை, அதனுடைய அளவை தஃசீர் செய்கிறார். அவனை தஃசீர் செய்கிறார். நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீ கொடுத்ததையெல்லாம் செலவு செய்யணுமா? நீ வழங்கிய எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்குமா என்று கேட்கிறார்கள். நபியே நீங்க சொல்லுங்க, குளில அஃபுவ, எல்லாத்தையும் செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை, உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு போக மிச்சமானதை செலவு செய்யுங்கன்னு சொல்றோம். அப்போ ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன்ற வசனத்திற்கு குளில் அஃபுவ, நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள், அவர்கள் தான் முத்தகீன்கள். வழங்கிய செல்வத்திலிருந்து எவ்வளவு செலவு செய்வார்கள்? குளில் அஃபுவ, நபியே சொல்லுங்க, மிச்சமானதை, மேல் மிச்சமானதை செலவு செய்வார்கள். இப்படி நிறைய வசனங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது எதுக்கு உதாரணம்? குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு தஃசீர். இது முதல் வகையான தஃசீர். எனவே குர்ஆனுக்கு தஃசீர் நம்ம செய்யணுமா, நான் முதல்ல எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? குர்ஆனை பார்க்கணும். குர்ஆனுக்கு தஃசீர் குர்ஆன்ல வேறு வசனத்துல வந்திருக்குதான்னு பார்க்கலாம். முதல் பார்வை குர்ஆனை தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வசனம், நாம் எடுத்துக்கொண்ட வசனத்திற்கு விளக்கம் குர்ஆனில் கிடைக்கவில்லை என்றால் அடுத்து எங்கே தேட வேண்டும்? ஹதீஸை தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, அவர்களுடைய சொல்லை, அவர்களுடைய செயலை, அவர்களுடைய அங்கீகாரத்தை கொண்ட அந்த ஹதீஸ்ல ஏதாவது தெளிவுகள் இருக்கிறதா, விளக்கம் இருக்கிறதா என்று தேட வேண்டும். ஏன்னா இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினது யார் மீது இறங்கினான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் இறக்கினார். குர்ஆனே போதும், குர்ஆன் மட்டும் போதும் என்றிருந்தா மொத்தமா குர்ஆனை அல்லாஹ் பைண்டிங் பண்ணி காபூத்தர் இடத்தையும் போட்டு நான் குர்ஆனை இறங்கினேன் பார்த்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு நபி அவசியம் இல்லை. படாத பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, ரத்தம் சிந்தி, இல்லை எவ்வளவு சிரமப்பட்டாங்க. இதெல்லாம் தேவையா? தேவையில்லை. அப்ப அது தெரிந்து வெறும் குர்ஆன் மட்டும் போதாது. அதை விளக்குவதற்கு, பாடம் நடத்துவதற்கு ஒரு ஆசிரியர் தேவை. அதை புரிவதற்கு, புரிய வைப்பதற்கு ஒரு ஆள் தேவை. அவங்க தான் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஸல்னா இலைக்கல் ذிக்ரா, நபியே இந்த வேதத்தை உங்கள் மீது உங்களுக்கு இறக்கினோம். எதுக்கு இறக்கினோம் தெரியுமா? லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், மக்களுக்கு நீங்கள் பயான் செய்ய வேண்டும். மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தினுடைய விளக்கத்தை, தஃசீரை
நீங்க பயன் செய்யணும். அதுக்கு தான் உங்களுக்கு இறக்கி இருக்கிறேன். வேற யாரும் விளக்கி விளங்க கூடாது. நீங்க தான் என்ன செய்யணும்? அதை விளக்கி விளங்க வைக்கணும். அதுக்கு பிறகு ஒரு அல்லஹு தஃபக்கரும். உங்கள் விளக்கத்தின் அடிப்படையில், நீங்கள் செய்கிற தஃசீரின் அடிப்படையில் அவர்கள் சிந்திக்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு நூறு வந்திருக்கிறது. நூறுன்னா என்னங்க தெரியுமா? நூறு வெளிச்சம், ஒளி. கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடமிருந்து ஒரு நூறு வந்திருக்கிறது. அடுத்து சொல்றான் வ கிதாபும் முபீன், தெளிவான வேதமும் வந்திருக்கிறது என்று சொல்றார். இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கணுமானா அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு என்னங்க தேவைப்படும்? வெளிச்சம் தேவை. இருட்ட படிக்க முடியாது. வெளிச்சம் இருந்தால்தான், விளக்கு இருந்தால்தான், ஒளி இருந்தால்தான் அந்த வெளிச்சத்துல குர்ஆனை பார்க்க முடியும், படிக்க முடியும். இப்ப அல்லாஹ் முதல்ல குர்ஆனை அனுப்புறதுக்கு முன்னாடி விளக்கு அனுப்பினான். குர்ஆனை படிக்க சொல்றதுக்கு முன்னாடி குர்ஆனை படிப்பதற்கு தேவைப்படுகிற ஒளியை அல்லாஹ் இறக்கி விட்டான். எனவே தான் அல்லாஹ் சொன்னா, கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன், உங்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒரு நூறு வந்திருக்கிறது. நூறை கொண்டு உத்தேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூறினுடைய வெளிச்சத்துல கிதாபும் முபீன், தெளிவான இந்த வேதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. சில விளக்கு இருக்கும் எரியும் விளக்கு, சில விளக்கு இருக்குது எரியாத விளக்கு. அப்படிதானே? விளக்குல எரியுத விளக்கும் இருக்குது, எரியாத விளக்கும் இருக்குது. அந்த காலத்துல, இந்த காலத்திலே உண்டு. சைக்கிள்ல டைனமா லைட் இருக்குல்ல, இப்ப இருக்கா? இருக்கு. அப்ப அந்த டைனமா விளக்கு இருக்குத, அது இல்லாம நீங்க சைக்கிள் ஓட்டினா போலீஸ் பிடிச்சிடும். அப்படித்தானே? அப்படிதான் ஒரு சைக்கிள் ஓடிட்டு போனான், போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். ஏன்னா விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னான். போலீஸ் கோர்ட்டை சரண்டர் பண்ணிட்டான். அவனை சைக்கிளே அங்கேயும் சரண்டர் பண்ணிட்டான். நீதிபதி கூப்பிட்டு கேட்டாரு, ஏன்டா விளக்கு இல்லாம சைக்கிள் ஓட்டேன்னு கேட்டாரு. நான் ஓட்ட சைக்கிள விளக்கு இருந்துச்சு சார், தான் விளக்கு இருந்துச்சு சார். என்னடா விளக்கு இல்லைன்னு அவர் உங்களோட ஃபைல் புகார் வழக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. நீ வந்து விளக்கு இருந்துச்சுங்கிற, அவர் இல்லைன்றது நீ இருக்குதுன்ற. இருக்குது சார், அந்த சைக்கிளை கொண்டு வர சொல்லுங்க, நான் காட்டுறேன். அந்த சைக்கிளை கொண்டாங்க கோர்ட்ல, நீதிபதிக்கு முன்னாடி. அங்க டைனாமோ இருக்கு. அந்த சைக்கிள்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? டைனாமோ விளக்கு இருக்கு. போலீஸை பார்த்து கேட்டா நீதிபதி, அதான் டைனாமோ தான் இருக்குதா, விளக்கு தான் இருக்கு. அப்படியே விளக்கு இல்லைன்னு விளக்கு போட்டுருக்கு. விளக்கு இருந்துச்சானா எரியலன்னு போலீஸ். அவன் இவன் கேட்டான், விளக்கு இல்லைன்னு நீ கேஸ் போட்டுருக்க, எரியலன்னு கேஸ் போடல. இல்ல கேஸ் ரத்து பண்ணிக்கலாம், கேன்சல். சரி, அவன் சொல்றது சரிதானே. விளக்கு எரியலன்னு நினைச்சிருக்கணும், கேஸ் போட்டுக்கணும், ஃபைல் பண்ணிக்கணும். நீ வந்து விளக்கு இல்லைன்னு சொன்னாது போய், விளக்கு இருக்குது. அப்ப எரியாத விளக்கு வச்சு என்ன செய்ய? அது இருந்தும் இல்லாமலும் ஒன்றுதானே. அதனாலதான் எரியும் விளக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு அப்படின்னு சொன்னா ஒளி இழந்த விளக்கு அல்ல, ஒளியை தருகிற விளக்கு, வெளிச்சம் தருகிற ஒரு விளக்கு. அந்த விளக்கை அல்லாஹ் அனுப்பி அதனுடைய வெளிச்சத்துல குர்ஆன் நீங்க பார்க்கணும், அதனுடைய வெளிச்சத்துல குர்ஆன் நீங்க படிக்கணும், நீங்கள் அதை புரியணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற நூரை, ஒளியை, விளக்கை அல்லாஹ் நமக்கு அனுப்பினார். எனவே குர்ஆனுக்கு தஃசீர் செய்வது இரண்டாவது வகை என்னங்க? இரண்டாவது வகை என்னது? ஹதீஸை கொண்டு குர்ஆனுக்கு தஃசீர் செய்ய வேண்டும். குர்ஆனுடைய தஃசீரை எங்கே தேட வேண்டும்? ஹதீஸிலே தேட வேண்டும். பல்வேறு ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு எடுத்து சொல்லலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்லுறேன்னு சொன்னா நமக்கு விளங்கியிருக்காது. உதாரணமா சஃபர்ல நம்ம போறோம், பயணத்துல போகும்பொழுது நம்ம என்னங்க செய்யறோம்? சஃபர்ல போகும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்?
செய்தால்தான் உங்களுக்கு பதில் வரும். அது செய்ததே இல்லை உங்களுக்கு. சஃபர்ல போகும்பொழுது என்னங்க செய்வோம்? கசல் செய்வோம். தொடர்புல தொழுவதுலேருந்து பதில் வரும். நம்ம தான் ஊரில் இருக்கும் பொழுது தொழுவது இல்லையே. அப்ப சஃபர்ல இருந்து தொழுவது. சஃபர்ல இருக்கும் பொழுது கசல் செய்வது அப்படின்னு நமக்கு ஒரு சலுகை இருக்குது குரான்ல, மார்க்கத்துல. 4 ரக்காத்த 2 ரக்காத்த என்ன செய்யலாம்? சுருக்கி தொழலாம். 2 ரக்காத்த 1 ரக்காத்த சுருக்கி தொழலாம். சொல்லக்கூடாது. 3 ரக்காத்த 1 சுருக்கலாமா? அது இருக்க முடியாது. அப்ப 4 2 சுருக்கலாம், கசல் செய்யலாம். மார்க்கத்துல அனுமதி இருக்குது. இது குர்ஆன் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. வைதா வலர்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத். நீங்க பூமியில பயணம் செய்தால் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. தொழுகை நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? சுருக்கி தொழலாம். அது உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்றார். அனைத்து மதுராவில சுருக்கித்தான் தொழ வேண்டும். கஸ்ர் வாஜிபு இல்லையா? ஷாஃபி மதுராவில கஸ்ர் செய்வதற்கு ஒரு அனுமதி இருக்கிறது. விரும்பினால் கஸ்ர் செய்யலாம். அது ஒரு சலுகை. கஸ்ர் செய்யலாம், செய்யணும், அல்லது செய்யலாம். ஆனா குர்ஆன்ல அதோடு நிக்கல. என்று ஒரு நிபந்தனையை சேர்க்கிறோம். நீங்க பயணம் செய்தால் கசல் செய்வது, தொழுகையை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றமில்லை என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் ஒரு நிபந்தனை போடுறான். எப்படி சுருக்கி தொழலாம் அப்படின்னா, எதிரிகளான காஃபிர்களுடைய பயம் இருந்தால் அப்படின்னா. ஏன்னா இன்னல் காஃபிரீன கானூலக்கும் அதுவும் முபீனா. மூமின்களுக்கு உங்களுக்கு காஃபிர்கள் பயங்கரமான விரோதி. அதனால சஃபர்ல ஏதாவது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும். அதனால சீக்கிரமா படாபட்டு தொழுது நீங்க என்ன செய்யலாம்? போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கு பயணத்துல சஃபர் செய்யறோம்ல, சஃபர்ல கசல் செய்யறோம்ல, நமக்கு பயம் இருக்குதா? எதிரிகளுடைய பயம் இருக்கா? செய்து இல்ல. அப்ப பயம் இல்லைன்னா கசல் செய்யலாமா? செய்யக்கூடாது தானே? இந்த ஆயத்தின் அடிப்படையில் பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயம் இல்லைன்னா கசல் செய்யக்கூடாது. அல்லாஹ் பயம் இருந்தால் நீ கசல் செய்து கொள்ளுங்கன்னு சொல்றான். நமக்கு எங்க பயம் இருக்குது? ஒரு பயமும் இல்லை. இந்தியாவிலையும் இல்லை, மலேசியாவிலையும் இல்லை, இல்லையா? ரொம்ப ராகத்தா பத்திரமா பாதுகாப்பா பயணம் செய்யறோம். ஆனா கசல் செய்யணும்ல. அப்ப அது குர்ஆனுக்கு நமக்கு புரியுதுல. சஹாபாக்களை கேட்டாங்க. ஆரம்ப காலத்துல பயம் இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல வளர்ச்சி அடையாத அந்த நேரத்துல, காபிர்களுடைய ஆதிக்கம் இருந்த அந்த நேரத்துல, எந்த நேரத்துல காபிர்களுடைய தாக்குதல் வரும்னு சொல்ல முடியாது. அந்த பயம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இஸ்லாம் ஆட்சிக்கு வந்தது. அப்ப இஸ்லாத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு, இஸ்லாமிய பாதுகாப்பு வந்த பிறகு பயம்ங்கிறது இல்லை. இப்ப சஹாபாக்கள் சந்தேகம் வந்துச்சு. பயம் இருந்தா தானே கசல் செய்ய சொன்னா, இப்பதான் பயம் இல்லையே, நம்ம நிம்மதியா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், நம்ம சேஃபா பயணம் செய்யறோமே, இப்ப நம்ம கசல் செய்யணுமா, செய்யலாமா எது கேட்டாங்க? யார் கேட்டா? சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதகா. அல்லாஹ் கொடுத்த ஒரு பிச்சை இது. அல்லாஹ் கொடுத்த ஒரு பிச்சை சதகா. பயணத்துல கசல் பண்ணிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் போட்ட பிச்சை. அவன் போட்ட பிச்சையை கபூல் செய்யுங்க. அதையே வாண்டான்னு சொல்றீங்க. இதை ரசூலுல்லாஹ் சொல்லாரு நமக்கு வழங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா தாராளமா நீங்க அனுபவிச்சுங்க. இந்த அல்லாஹ் போட்ட பிச்சையை நீங்க கபூல் செய்து கொள்ளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை என்றால் நமக்கு வழக்கமாங்க? வழங்காது. நாம என்ன செய்வோம்? பயமே இல்லையே, அதனால என்ன செய்யக்கூடாது, கசல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். யாருமே சொல்லலை, எல்லாருமே கசல் செய்யறான்னு தான் சொல்றாங்க. காரணம், இந்த ஆயத்திற்கு தஃசீர் யார் செய்து விட்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஸ்ர் என்பது அல்லாஹ் போட்ட பிச்சை. அல்லாஹ் உங்களுக்கு பிச்சையா போட்டிருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த தர்மத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. அது வேண்டாம் என்று சொல்லாதீர்கள்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் தான் அந்த ஆயத்திற்கு தஃசீர். பயம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பயம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க என்ன செய்யலாம்? கசல் செய்யலாம், கசல் செய்யணும் என்ற விளக்கத்தை, தஃசீரை நாம் எங்கிருந்து பெறுகிறோம்? எங்கிருந்து பெறுகிறோம்? இந்த ஹதீஸிலிருந்து பெறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறுகிறோம். குர்ஆன்ல இப்படி வசனம் வருது, ஹர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, உங்கள் மீது மையத்து ஹராமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதெல்லாம் ஹராமோ, எதெல்லாம் ஹலால், எதெல்லாம் ஹராம்னு சொல்லும் பொழுது மையத்து உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குதுங்கிறான். மையத்து ஹராமாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான். ஹர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு, ரத்தமும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? ஹராமாக்கப்பட்டிருக்கு. ரத்தம் சாப்பிடக்கூடாது, ரத்த வறுவல் ரெஸ்டாரண்ட்ல பண்ணக்கூடாது. அதே மாதிரி மையத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிட்றோம்ல, ஃபிஷ் கறி சாப்பிட்றதுன்னு செய்யறோம், அது மையத்து தானே, அது சாப்பிடறோமா இல்லையா? சாப்பிட்றோம்ல, எப்படி சாப்பிடுறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல மையத்தை ஹராம்னு சொல்லிட்டான். ஹர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா ஈரல், மண்ணீரல், கல்லீரல் ரத்தம் தானே, அது சாப்பிட செய்யறோம். சாப்பிடறோம்ல, ரொம்ப ருசியா இருக்கு என்ன, அப்ப அது சாப்பிடலாமா? ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன சொன்னா குர்ஆன்ல? ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஹர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, மையத்து உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்புறம் ரத்தமும் ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றான். ஆனா மீன் என்னதுதான்? மைத்து தானே, மைத்தா இல்லையா? அப்ப அதை சாப்பிடாம இல்லையா? அது எப்படி ஹலால் ஆச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல ஹராம்னு சொல்றான் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை தஃசீர் செய்தாங்க. என்ன தஃசீர் செய்தாங்க? உஹில்லத் லக்கும் மைத்ததானி, உங்களுக்கு ரெண்டு மையத்து ஹலாலாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. பொதுவா அல்லாஹ் மையத்தை ஹராமாக்கிட்டான், ஆனா ரெண்டு மையத்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? ஹலாலாக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு மீன், இன்னொன்னு வெட்டுக்கிளின்னு சொன்னாங்க. மீனையும், அது இறந்து போன மீன், செத்து போன மீன் தானே, செத்து போனதான் சாப்பிட முடியும். செத்து போன மீனை சாப்பிடலாம். அதே மாதிரி வெட்டுக்கிளியும் இறந்து போன மையத்தாக இருந்தால் அதை என்ன செய்யலாம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ல வெட்டுக்கிளி வறுவல் ரெடி பண்ணிடுவேன், ரொம்ப ருசியா இருக்கும். வெட்டுக்கிளி என்ன தெரியுதா? என்ன பச்சையா இருக்கு. அப்ப ரெண்டு மையத்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? ஹலாலாக்கப்பட்டிருக்கிறாங்க. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா மையத்து ஹராமாக்கப்பட்டிருச்சுன்னு அந்த ஆயத்துக்கு தஃசீர் செய்றாங்க. எல்லா மையத்து ஹராம் இல்ல, ரெண்டு மையத்து உங்களுக்கு என்னது? ஹலால். தஃசீர் யார் செய்தா? நமக்கு சரதாசர் சொன்னதுனாலதான் மீன் ஃபிஷ் கறி சாப்பிடலாம், இல்லைன்னா ஃபிஷ் கறி சாப்பிட முடியாது. நீ வெறும் குர்ஆனை மட்டும் எடுத்து வச்சு ஓதுனேன்னா ஃபிஷ் கறி செய்யக்கூடாது, சாப்பிடவே கூடாது. தெரியாம சாப்பிடணும். அதான் போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹில்லத் லக்கும் மைத்ததானி, ரெண்டு மையத்து உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு என்னதுன்னா மீன், இன்னொன்னு வெட்டுக்கிளி, ஒரு ஜராத். அப்புறம் சொன்னாங்க ரெண்டு ரத்தமும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது. அந்த ரெண்டு ரத்தம் தான் என்னது? ஈரல், மண்ணீரல், கல்லீரலா, ரெண்டு ஈரலும் உங்களுக்கு ரத்தம் தான். அந்த ரெண்டு மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்குது? இது அல்லாத வெறும் ரத்தத்தை மட்டும் வறுவல் கூட சாப்பிடக்கூடாது. இப்ப இது தஃசீர் எங்கிருந்து நமக்கு வந்தது? எங்கிருந்து கிடைத்தது? ஹதீஸ்ல இருந்து கிடைத்தது. அப்ப குர்ஆனுக்கு இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய தஃசீர் எது? ஹதீஸ். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ்ல இருந்து நாம என்ன செய்கிறோம்? இந்த விளக்கத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். நிறைய உதாரணம் இருக்கிறது. அப்ப குர்ஆனை இப்படிதான் விளங்கணும், நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது. குர்ஆனை கொண்டு விளங்கணும், அல்லது இரண்டாவது குர்ஆனை ஹதீஸை கொண்டு விளங்கணும்.
குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும். நபியே, நீங்க அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, செய்யாம போங்க. இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதை செய்யாம போங்க. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, 70 தடவை நீங்க இஸ்திக்ஃபார் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 70 தடவை நீங்க இஸ்திக்ஃபார் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த வசனத்திலிருந்து என்ன வழங்குது? முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? முனாஃபிகீன்கள் அவங்க காஃபிர், உள்ளத்துல குஃபரை மறைத்து வைத்துக் கொண்டு வெளியில கிளமா சொல்லியிருக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க. உண்மையில அவங்க கல்புல என்ன இல்லை? ஈமான் இல்லை, கல்புல குஃபர் இருக்குது. அவங்களுக்கு காஃபிருக்கு இஸ்திக்ஃபார் செய்யலாமா? காஃபிர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? கேட்கக்கூடாது. காஃபிர்களுக்காக வேண்டி பிழைபொறுக்க தேடக்கூடாது. காஃபிர் ஹயாத்தா இருந்து அவருக்கு ஹிதாயத்துக்கு துவா செய்யலாம். இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த முனாஃபிகீன்கள் அவங்களுக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி, 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்தாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்திலிருந்து நீங்க என்ன வழங்குறீங்க? அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும்னு வழங்குறீங்களா, செய்ய வேண்டாம் செய்யக்கூடாதுன்னு வழங்குறீங்களா? செய்யக்கூடாது அப்படித்தானே விளங்குறீங்க, அப்படித்தானே விளங்குது. வெளிப்படையா பார்த்தா அப்படித்தானே விளங்குது. இது முனாஃபிகீன்களுடைய தலைவன். முனாஃபிகீன்கள் நயவஞ்சகன், நம்பி கருத்தறுப்பான்ல அவன். நயவஞ்சகன் யாரு? ஒருத்தர் இருக்கிறான் விரோதி, இன்னொருத்தர் இருக்கிறான் துரோகி. முனாஃபிகீன துரோகி, விரோதியை மன்னிக்கிறான், துரோகி அடைக்கின்றது. நான் துரோகி கூட ஒருத்தரை பார்க்கிறேன், அதுதான் எதுக்கு பார்க்கிறேன், அது தேவையில்லாத பார்க்கிறேன். ஆக விரோதியை மன்னிக்கிறான். யாரை மன்னிக்க முடியாது? முனாஃபிக் யாரு? துரோகி, நம்பி கருத்தா இருக்கிறவன், முதுகலை குத்துறவன், ஆபத்தானவன், வெரி டேஞ்சர். அப்ப அவனை என்ன செய்யக்கூடாது? மன்னிக்கவே முடியாது இல்லையா? அவனுக்காக வேண்டி நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை. முனாஃபிகீன்களுடைய தலைவனுக்கு என்ன பேரு? அப்துல்லாஹ் இப்னு உபை. அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இறந்து விட்டார். இவர் யாரு? முனாஃபிக் மட்டும், சாதாரண முனாஃபிக் மட்டுமல்ல, அவங்களுக்கு செயற்படுது, செயற்படுது. முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை யாரு? இறந்து போயிட்டாங்க. இப்ப இறந்து போயிட்டா இப்ப அவருக்கு ஜனாசா தொலை வைக்கலாமா? ஜனாசா தொலை வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். தத்துவம் கொடுத்தாரு பிள்ளைங்கலாம். முனாஃபிகீன்களுடைய தலைவர் இறந்து போயிட்டா ஜனாசா தொலை வைக்க வேண்டியதான் அப்படின்னு தத்துவம் கொடுத்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இறந்து போயிட்டாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய மகன் அப்துல்லாஹ்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் உண்மையான சஹாபி, அவர் முனாஃபிக் இல்ல, அவர் முஃப்லிஸான சஹாபி, இக்லாஸான ஒரு சஹாபி. அந்த சஹாபி தன்னுடைய அத்தா இறந்து போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கை வச்சாரு? 2 கோரிக்கை வச்சாரு. ஒண்ணு, யார சொல்லலாம், எங்க அத்தா இறந்து போயிட்டாங்க, எங்க அத்தா இறந்து போயிட்டாங்க, எங்க அத்தாவுடைய கஃபனுக்காக வேண்டி உங்களுடைய முபாரக்கான சட்டையை கொடுக்கணும்னு. எங்க அத்தாவுடைய கஃபனுக்காக வேண்டி உங்களுடைய முபாரக்கான சட்டையை கொடுக்கணும்னு. சரி இருக்காங்க சொல்றாரு சார். 2வது கோரிக்கை வச்சாரு, எங்க அத்தாவுக்கு நீங்க தான் ஜனாசாரத்தை வைக்கணும்னு. அதே ரசூலா சரி இருக்காங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், இல்லை இருந்தாலும் அத்தா இறந்து போயிட்டாரு, காலம் என்ன ரசூலா இதெல்லாம் செயல்பட்டவர், வாழ்ந்தவர்,
சரி இறந்து போயிட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய கஃன் சட்டை கிடைச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை கஃனா கிடைச்சா அதை வச்சு அடக்கம் பண்ணா அதை கொண்டு கபர்ல வேதனை இல்லாம போவோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொலை வச்சா அதை கொண்டு அத்தாவுக்கு விமோசனம் கிடைக்குமே ஆசைப்பட்டார். அதனால அத்தாவுக்காக வந்து 2 கோரிக்கை வச்சார். யாரு? அவருடைய மகன். அவர் உண்மையான சஹாபி, முக்லிஸான சஹாபி, அவர் முனாஃபிக் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கமுள்ள ஒரு நபி இல்லையா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். பெருமானாருக்கு எதிராக செயல்பட்டார், பெருமானாருடைய குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டார். என்னென்ன சொல்லக்கூடாதோ அத்தனையும் சொன்னார், என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்தார், பகிரங்கமாகவும் செய்தார். ஆனாலும் கூட இறந்து போன பிறகு அவருடைய மகனாருடைய 2 கோரிக்கையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தார். இப்போ ஜனாசா வந்துருச்சு. முதல்ல சட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க கஃனுக்கு. 2வது ஜனாசா வந்துருச்சு. ஜனாசா தொலைக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போனாங்க. உமர் இப்னு கத்தாப் பார்த்தாரு, ஜீரணிக்க முடியல. ஏன்னா காரணமெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவன் இவன், ஏன் நபிக்கு எதிராக செயல்பட்டவன் இவன், நபியினுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்பட்டவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷாவின் மீது அவதூறு சொன்னவன், இட்டு கட்டியவன், கேவலப்படுத்தியவன். இப்படி 1 அல்ல 2 அல்ல, அவரை பற்றி சொல்லி அந்த ஆளை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த அப்துல்லா இப்னு உபைக்கு ஜனாசா தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் போனா மற்ற உண்மையான முஹ்லிஸான நல்ல சஹாபாக்கள் எல்லாம் மனசு புண்படுமா படாதா? காலமெல்லாம் நம்ம எதிராக செயல்பட்டா துரோகிவன். இந்த துரோகிக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவைக்கிறாமா? ஜனாசா தொழுவைக்கு போனா அவங்க உணர்வுகள் என்ன ஆகுறது? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவைக்கு போன பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தாங்க. யார் தடுத்தாங்க? அது சொல்லி அலைஹி வகனஹாக ரப்பு என்று கேட்டார். ரப்பு தடுத்து இருக்கிறான், நீங்க தொழுவைக்கலாமான்னு கேட்டாங்க. ரப்பு தொழுவைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான், நீங்க தொழுவைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ரப்பு தொழுவைக்க கூடாதுன்னு சொன்னானா அப்படின்னு ஒரு கேள்வி. ரப்பு தொழுவைக்க கூடாது தடுத்தானா என்று ஒரு கேள்வி. சரி, அப்படி தடுத்தான் என்றால் எங்கே தடுத்தான்? சரி, அப்படி தடுத்தான் என்றால் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பு தடுத்திருந்தும் கூட ஏன் ஜனாசா தொழுவைக்கு போனாங்க? இப்படி பல கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? வரணும்ல. அப்பதான் நீங்க கேட்கிறேன்னு அர்த்தம், விளங்குறேன்னு அர்த்தம். சும்மா மையமா இருப்பாங்க. அப்ப இவ்வளவு கேள்வி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து உமர் இப்னு கத்தாப் தடுத்து நிறுத்தும் பொழுது சொன்ன வாசகம் என்ன? அது சொல்லி அலைஹி வகனஹாக ரப்பு, உங்கள் ரப்பு உங்களை தடுத்து இருக்கிறான், அப்படி இருக்கும்போது தொழுவைக்கலாமா, தொழுவைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? குர்ஆனை நம்ம எப்படி பார்க்கணும், எந்த கண் கொண்டு பார்க்கணும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, அதை செய்யாம போங்க, 2 சமந்தான். சவாவுன அலை 2 சமந்தான். நீங்க இஸ்திக்பார் செய்தாலும் செய்யாம போனாலும் 2 சமந்தான். நீங்க 70 தடவை இஸ்திக்பார் செய்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70 தடவை இஸ்திக்பார் செய்தா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். கூடுதலா செய்தா, 70 தடவை விட கூடுதலா செய்தா மணி பண்ண ஒரு மணிக்கலாம்ல. என்ன அல்ல 70 தடவை இஸ்திக்பார் செய்தா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். நான் 70 விட கூடுதலா இஸ்திக்பார் செய்வேன், ஒருவேளை மன்னிக்கலாம். குர்ஆனை அப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம் என்று ஒன்று வருகிற 2 ஆப்ஷன் இருக்குது. குர்ஆனை அப்படியும் பார்க்கலாம், நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அப்படியும் பார்க்கலாம் குர்ஆனை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறாங்க, இப்படியும் குர்ஆனை பார்க்கலாம். இஸ்திக்பார் செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி 70 தடவை இஸ்திக்பார் செய்தாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டான், 70 கூடுதலா கேட்டா மன்னிக்கலாம்ல. அந்த ஆப்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து நான் 70 தடவை கூடுதலா மன்னிப்பு கேட்கலாம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இஸ்திக்பார் செய்யாத நீங்க சொன்னாங்க,
செய்யுங்க செய்யாம போங்க, உங்க இஷ்டம். அவங்க மட்டும் சொல்றான், நீ செய்தாலும் செய்யாம ரெண்டும் ஒண்ணுதான் தானே சொல்றான். இது இஷ்டம் தானே கொடுக்குறான், சாய்ஸ் தானே கொடுக்குறான். நீ செய்யறது செய்யாம இருக்கிறது ஒண்ணுதான். செய்யக்கூடாது அப்படின்னு அந்த வெளிப்படையாக தடுக்கல, சாய்ஸ் கொடுத்துருக்குறான். நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சில ஜனாசத்தை வச்சுட்டாங்க. இப்ப உமர் கத்தாபோ எப்படி சொன்னாரு, எப்படி வழங்கினாரு, அப்படியும் வழங்கலாம். அந்த ஆயத்தை சில வழங்குற மாதிரியும் வழங்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்று தருகிறார்கள் சொன்னா, குர்ஆனில் ரஹமத்துடைய பார்வையை பார்க்க வேண்டும் என்று ஒன்று. ஜனாசா திரவச்சு முடிஞ்சிருச்சுங்க. ஜனாசா திரவச்சு முடிஞ்ச உடனே அடுத்த ஆயத்தை எல்லாம் இறங்கிட்டான். இனிமே யாருக்கும் துறக்க கூடாது, வெளிப்படையாக நபியே, இந்த மாதிரி பயருவ குஃப்ரின் மீது வஃபாத்தானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள யாருக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஜனாசா திரவிக்க கூடாது. அவங்க கபூர்ல நிற்கவும் கூடாது. தப்பும் அலா கபூரிஹி, அவங்க கபூர்ல நீங்க நிற்கவும் கூடாது அப்படின்னு அந்த ஆயத்தை அறிகிறான். இந்த ஆயத்தை யாருக்கு தோதுவா இருக்குது, யாரு வழங்குறதுக்கு தோதுவா இருக்குது? உங்களுக்கு வழங்குறதுக்கு தோதுவா இருக்குல்ல. ஜனாசா திரவிக்க தானே சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஆயத்தை அறிகிறான், ஜனாசா திரவிக்க கூடாது, போனது போகணும், இனிமே யாருக்குமே என்ன செய்யாதீங்க, ஜனாசா திரவிக்காதீங்க, கபூர்ல நிக்காதீங்க என்று அல்ல ஆயத்தை அறிகிறான். சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் துறவச்சாங்க? ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தன்னுடைய முபாரக்கான சட்டையை கஃனாக ஏன் கொடுத்தார்கள்? ஹதீஸ்ல வருது, பத்ர்ல கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க. காஃபிர்கள் 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. அப்படி 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்ட பொழுது அதுல ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டவர் தான் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சாவா அவங்களுக்கு கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கைதி அவங்க மேல போறதுக்கு சட்டை இல்லை, சட்டை இல்லாம அவங்க இருக்கிறாங்க, நைட்ல படுத்து இருக்கிறாங்க, சட்டை இல்லாம இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு சட்டை போடலாமேன்னு சொன்னாங்க. அப்பாஸுக்கு ஏதாவது சட்டை கொடுங்க, போடட்டும், சும்மா வெறுமனே இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்குது பாக்குறதுன்னு சொன்னாங்க. ஆனா பல பேர் சட்டையை கொடுத்தாங்க, கொடுக்க முன் வந்தாங்க. யாருடைய சட்டையும் ஃபிட் ஆகல அவருக்கு, அவருடைய உடம்புக்கு யாருடைய சட்டை என்ன ஆகல, ஃபிட் ஆகல. ஆனா ஒரே யாருடைய சட்டை ஃபிட் ஆச்சு, அது யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு உபை, முனாஃபிக்குடைய தலைவன் இருக்கான்னு பாருங்க, அந்த சட்டையை கொடுத்தான். 2 பேருடைய உடம்பும் கொஞ்சம் ஒரே அளவு பாடி, அதனால அந்த ஆளுடைய சட்டை இந்த ஆளுக்கு ஃபிட் ஆச்சு, இவங்களுக்கு ஃபிட் ஆச்சு. எனவே அந்த சட்டையை கொடுத்துட்டாரு, அந்த சட்டை இவங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. இப்ப பெருமானாருடைய சச்சாவுக்கு அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன கொடுத்திருக்காரு, என்ன கொடுத்திருக்காரு, சட்டை கொடுத்திருக்காரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்னன்னா, இந்த உலகத்துல யாராவது தனக்கோ தனக்கு வேண்டியவர்களுக்கோ ஏதாவது உதவி செய்தால், கொடுத்தால் அதற்கு கைமாறு செய்யாம இருக்க மாட்டாங்க, அதுக்கு பகரம் கொடுக்காம என்ன செய்ய மாட்டாங்க, இருப்பாங்களா? யாரு எதை செய்தாலும் நீ ஒண்ணு கொடுத்தா அவங்க 2 தருவாங்களே தவிர எதையுமே நம்மள மாதிரி வாங்கி தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. நம்ம அது கூட சொல்லாம போயிடுவோம் இல்ல. ஆனா பெருமானார் அப்படி கிடையாது, வெறும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறது ஆட்கள் கிடையாது. யாரு எந்த உதவி பண்ணாலும் அதுக்கு கைமாறு செய்வாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துல யார் எனக்கு செய்த யார் என்னென்ன உபகாரங்கள் செய்தார்களோ அந்த உபகாரத்திற்கெல்லாம் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு நான் கைமாறு செய்துவிட்டேன், கைமாறு செய்துவிட்டேன். ஆனா அபூபக்கரை தவிர, அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டும் என்னென்ன கைமாறு இந்த உலகத்துல செய்ய முடியாது. அவர் அவ்வளவு பண்ணிருக்காரு. அவர் செய்த அந்த உதவி இருக்குத, அந்த உபகாரம் இருக்குத, அந்த உதவி உபகாரம்ங்கிறது அதற்கு இந்த உலகத்தை வச்சு கைமாறு செய்ய முடியாது. அவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. ஆனா ஆசிரியத்தை நான் வச்சிருப்பேன், அங்கேயும் சும்மா விட முடியாதுல. ஆசிரியத்தை அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன்னு சொன்னேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்,
என்ன கிடைக்கும்? கைமாறு கிடைக்கும், பகரம் கிடைக்கும். எனவே தான் நம்ம சொன்னோம், ஸலவாத்து ஓதுனா நாம ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து ஓதும் பொழுது அது ரசூலுல்லாஹ்வுக்கு நாம ஸலவாத்து ஓதுன்னு நினைக்க கூடாது. அது நமக்கு என்ன கிடைக்கும்? திருப்பி ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்வாங்க? அது கைமாறு கண்டிப்பா கொடுக்காம இருப்பாங்க. அதுவும் லட்சக்கணக்கில் நீ ஓதுனா, நீ கோடிக்கணக்கில் நீ ஓதுனா, நீ 1 கோடி ஓதுனா ரசூலுல்லாஹ் 2 கோடி, நீ 1 லட்சம் ஓதுனா ரசூலுல்லாஹ் 2. இன்னும் சொல்ல போனா 1க்கு 10 அப்படின்னா 1 கோடிக்கு 10 கோடி உனக்கு கிடைக்கும். நீ 1 கோடி ஓதுனா 10 கோடி உனக்கு கிடைக்கும். நீ 10 கோடி ஓதுனா 100 கோடி உனக்கு கிடைக்கும். கொடுக்காம இருக்க மாட்டாங்க, பகரம் செய்யாம இருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்போ அப்துல்லாஹ் இப்னு உபை பெருமானாருடைய சச்சாவுக்கு அப்பாஸுக்கு சட்டம் கொடுத்திருக்காரு, இந்த உதவிக்கு கைமாறு செய்யணும். செய்யலைன்னா நான் கியாமத் நாள்ல அந்த வந்து நிற்பாரு, நான் சட்டம் கொடுத்திருக்கேன் குழு கொடுப்பாரு. அங்க இடத்த கொடுக்குறது இந்த ஆள காப்பராக இறந்து போயிருக்காரு, ஒண்ணும் செய்ய முடியாத. அதனால இந்த உலகத்திலே அதுக்கான கைமாறு தான் என்ன செய்ய வேண்டியதான், கொடுத்துட வேண்டியதுதான். அதனால சட்டையை கொடுத்தாங்க. சரி, பின்ன ஜனாசா ஏன் வச்சாங்க? ஜனாசா ஏன் வச்சாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் முதல்ல ஆயத்து இறங்கும் பொழுது திறக்கூடாதுன்னு என்ன செய்யல சொன்னா சொல்லல, சாய்ஸ் தான் கொடுத்தான். நீங்க இஷ்டப்பட்டா இஷ்டப்பட்டா இஸ்திக்பார் செய்யுங்க, இஷ்டம் இல்லைன்னா இஸ்திக்பார் செய்யாம போங்க. 70 தடவை இஸ்திக்பார் செய்தா கூட நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்ப அவங்க அந்த சாய்ஸை எப்படி வழங்கியிருந்தாங்க? அப்ப கூடுதலா இஸ்திக்பார் செய்தா அல்லாஹ் என்ன செய்யலாம், மன்னிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கொண்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, வேற ஹதீஸ்ல வருது, எனக்கு தெரியும் சொல்றாங்க, நான் தொலை வைக்கிறதுனால அங்க ஒண்ணும் ஆக போறது இல்லை, நான் சட்டையை கொடுக்கறதுனாலையும் ஒண்ணும் ஆக போறது இல்லை, பின்னையே சட்டையை நான் கொடுத்தேன், பின்னையே நான் தொலை வச்சேன் அப்படின்னா, நான் இப்ப அவருக்கு தொலை வைக்கிற காரணத்தினால அவருக்கு பிரயோஜனம் இருக்குது என்பதற்காக வேண்டி செய்யல, மாறாக நான் எதற்காக வேண்டி செய்தேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு துரோகிக்கு, காலமெல்லாம் எதிராக செயல்பட்ட ஒரு துரோகிக்கு, பெருமானாருக்கும் பெருமானாருடைய குடும்பத்திற்கும் பெருமானாரை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் எதிராகவே செயல்பட்ட ஒரு துரோகி, பச்சை துரோகி, அந்த பச்சை துரோகிக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இறக்கப்படுறாங்களே, தன்னுடைய சட்டையை கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கான ஜனாசா துரோகிச்சிருக்காங்களேன்னு சொல்லும் பொழுது சில பேர் அந்த கூட்டத்தோட இருக்க முனாஃபிக்கின் கூட்டத்துல அவன் மனசு மாறத்தானே செய்யும். என்ன எவ்வளவு பெரிய ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மகான் நபி அவர்கள், அசலாக்கானவர்கள், உயர்ந்த குணமுடையவர்கள் என்று அவருடைய மனசுல மாற்றங்கள் ஏற்படும். அவங்க சொன்னாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கூட்டத்தை சேர்ந்த 1000 பேர் தௌபா செய்தார். முனாஃபிக்கின் கூட்டத்தை சார்ந்தவர்கள் 1000 பேர் தௌபா செய்து முனாஃபிக்காக இருக்கக்கூடிய அவர்கள் முஃலிஸான உண்மையான சஹாபியாக மாறுவார்கள். அதை எதிர்பார்த்து தான் இதை செய்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சொன்ன செய்தி உண்மையாச்சு. அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். அப்துல்லாஹ் இப்னு உபையின் மீது ரசூலுல்லாஹ் காட்டிய அந்த கரிசனை, அந்த கருணை, அந்த கிருபை, அந்த அக்கறை, அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா, அந்த அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய கோத்திரத்தை சேர்ந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த 1000 பேர் உண்மையான முஸ்லிம் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஹிதாயத்து கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மனசுல வச்சுதான். அப்ப சில விஷயங்கள் நம்ம எப்படி விளக்கணும்? இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் புரியாமனா இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரெண்டு விஷயம் சொல்லி தர்றாங்க. குர்ஆனுடைய வசனத்துல 2 ஆப்ஷன் இருக்குதுன்னா நீ எடுக்க வேண்டியது ரஹமத்துடைய ஆப்ஷன் ஒண்ணு. ரெண்டாவது, சில விஷயங்கள் நாம எப்படி குர்ஆனை எடுக்கணும், எப்படி மார்க்கத்தை நம்ம அணுகணும் அப்படின்னா, வெளிப்படையாக பிரயோஜனம் இருக்குதா இல்லையா, வெளிப்படையாக பயன் உண்டா இல்லையா என்று பார்க்காம, இதனால ஏற்படக்கூடிய பொதுவான பயன்பாடு, இதனால ஏற்படக்கூடிய பொதுவான நன்மை என்ன என்பதை பார்த்து சில காரியங்களை செய்யும். இப்ப இன்னைக்கு ஒரு மசாலா இருக்குது, காப்பிடுங்க என்ன செய்யக்கூடாதுங்க, என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. இறந்து போயிட்டாருன்னா காபிருடைய ஜனாசாவும் கிடையாது, காபிருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துவா செய்யக்கூடாது, அவருடைய கபர்ல போய் நின்று துவா செய்யக்கூடாது. செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனா இப்போ ஒரு ஆளு ஒரு அல்ல
புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு. அவரு தான் வந்திருக்காரு. அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் என்ன செய்யல, வரல. இப்போ அவங்க அக்கா இறந்து போயிட்டாரு, இப்போ அவங்க அம்மா இறந்து போயிட்டாரு. இப்போ ஜனாசாரம் போன் பண்ணுறது போன்மா என்ன, இப்போ அங்க போய் கபூர்ல போய் நிக்கத்தானே செய்யணுது. அல்லது இவரை அடக்கம், அந்த அடக்கம் பண்றதுக்கு அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை, இவரை விட்ட வேற ஆளே இல்லை. இப்ப என்ன செய்யணும்? மனிதாபிமான அடிப்படையில ஹிதாயாவில மசாலா இருந்திருக்கிறாங்க. ஹிதாயாங்கிறது அனைத்து மதங்களுடைய ஃபிக்ஹுக்குத்தான். அந்த ஃபிக்ஹுக்குத்தான் மசாலா இருந்திருக்கிறாங்க. இவருடைய மல்லப்பு, இவருடைய உறவினர்கள் யாரோ ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க. அவங்களை கவனிக்கிறதுக்கு, அவங்களை அடக்கம் பண்றதுக்கு உண்டான வேலைகளை செய்வதற்கு ஆள் இல்லை என்றால் இவர் போய் செய்யலாம். அந்த மையத்துக்கு கொடுக்கிற மரியாதை என்பதல்ல, மனிதாபிமான அடிப்படையில செய்ய வேண்டிய காரியங்களை இவரைக்கு முன்னிட்டு போய் என்ன செய்யலாம், தவறில்லை என்று ஒரு மசலா இருக்கிறார். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? சில விஷயங்களை மசலாவை பார்க்க கூடாது, மஸ்லிஹத்தை பார்க்கணும். மசலானா சட்டப்படி குடும்பமா கூடாதான்னு பார்க்க கூடாது, மாறாக பொது நன்மையை கருதி சில காரியங்களை செய்யும். உதாரணமாக ஒரு காஃபிருடைய தலைவர் இறந்து போயிட்டார். ஒரு காஃபிருடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய பிஎம், பிரதமரா இருக்கக்கூடியவர், அல்லது அவர் சிஎம்மா இருக்கிறார், சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, அவர் முஸ்லீம் அல்லாதவரா இருக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனா அவரை பார்க்கணும்ல, பார்க்கணுமா என்ன? அவர் ஜனாசனம் கூட போகணுமா இல்லையா? அதெல்லாம் சம்பிரதாயம். அவர் அடக்கம் பண்றாங்க, அடக்கம் பண்ண இடத்துல போய் நிக்கணும்ல, நிக்கணும், தப்பு இல்லை. நமக்கு மசாலா பார்க்க கூடாது. கபூர்ல அல்லாஹ் சொல்லிருக்கிறான், ஒலா தப்புமலா கபூரிஹி, கபூர்ல போய் நிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறான். அது கரெக்ட் தான், சட்டம் அதுதான். ஆனா நம்ம கபூர்ல துவா செய்யறதுக்காண்டி போய் நிக்கல, சம்பிரதாயத்துக்காண்டி போய் நிக்கிறோம். அப்படி செய்யலாம்ங்கிறதுல செய்யணும், அப்படி செய்யலாங்கிறதுல இல்லைன்னா என்னப்பா முஸ்லிம்கள் சொன்னால இந்த மாதிரி வெறுப்பை தான் என்ன செய்வாங்க, காட்டுவார்கள். நம்மோட சேரவே மாட்டாங்க, ஒரு அன்பு இருக்காது, மனிதநேயம் இருக்காது. நம்மளை பத்தி என்ன செய்வாங்க, தவறாக விமர்சனம் செய்வாங்களா இல்லையா? அந்த விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக இஸ்லாம் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மார்க்கம், எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம், மனிதாபிமானம் உள்ள ஒரு மார்க்கம் என்பதை மக்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக வேண்டிய. அப்ப இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் வரும், முஸ்லிம்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வரும். அப்படி அபிப்பிராயம் வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்தியாவில் இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க, இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க, அல்லது பெரிய தலைவர் இறந்து போயிட்டாங்க. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, 3 மத தலைவர்களையும் கூப்பிட்டு பிரார்த்தனை செய்ய சொல்லுவோம். இந்துக்கள் அவங்களுடைய வேதத்தை ஓதுவாங்க, கிறிஸ்தவர்கள் அவங்க வேதத்தை ஓதி துவா செய்வாங்க. அதே மாதிரி நம்ம ஆண்களோட கூப்பிட்டு குரான் ஓதுவாங்க. குரான் ஓதாம இந்திரா காந்தி குரான் ஓதுவாமான்னு கேட்கக்கூடாது. குரான் தான் ஓதுறாரு, இந்திரா காந்திக்கு ஓதுறாரு. அங்க படம் காட்டுறது குரான், இந்திரா காந்தி குரான் ஓதுமா காட்டிக்க வேண்டியதான் படம். நம்ம குரான் நம்ம ஓதி போக வேண்டியதுதான். நம்ம இந்திரா காந்தி அப்படின்னு இதுக்கு துவா செய்யணும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்திரா காந்தி காண்டி குரான் ஓதுறாங்க, அவ்வளவுதான் பார்ப்பாங்க. அது கூட செய்யலைன்னா நம்ம போய் குரான் ஓத வேண்டியதுதான், நமக்காண்டு வைப்பு வேண்டியதுதானே, நம்ம பெற்றோர்களுக்கு துவா செய்ய வேண்டியதுதானே. சில காரியங்களை நம்ம மஸ்லிஹத்தை கருதி மசாலாவை பார்க்க கூடாது. ஆனா நம்ம ஆட்கள் ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் புரியுறதே இல்லை, மசாலா புரியுறது இல்லை. யாராவது ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, சமீபத்தில் இந்த கொரோனா நடந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்து போயிட்டாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்து போனாலும் அவர் ஒரு சிங்கர், அவர் ஒரு பாடகர், ஃபேமஸ் ஆனவர். அப்ப நம்ம ஆட்களும் இரங்கல் தெரிவிச்சாங்க. அதை போய் பெருசு பண்ணி அது எங்க பேஸ்புக்ல அது செய்யலாமா, இது செய்யக்கூடாது, அது கூடாது, இது கூடாது, அது தேவையா? அந்த மசாலாவை அங்க பேச வேண்டிய தேவை இருக்க செய்யுது. பேஸ்புக்ங்கிறது வாட்போஸ்ட் மாதிரி ஊர் உலகத்துக்கு தான் தெரியுது. ஆனா நமக்குள்ள விவாதிக்க வேண்டிய விஷயத்த பேஸ்புக்ல அவர் போய் ஓதிட்டு வந்துருக்காரு, அவர் ஓதுனாரு, அவனுக்கு அப்படியே ஓதுனாரு. ரூபி பாலசுப்ரமணியம் ஓதுனாரு, அவரு குரான் அவரு எல்லாரையும் மேல அவரும் போயிருப்பாரு, எல்லாரையும் மேல அவரும் இரங்கல் தெரிவிச்சிருப்பாரு. அப்படி எடுத்துக்கப்பா, இதெல்லாம் சாதாரணமான விஷயம், மசாலா அல்ல. இங்க பெருமனாசராசன் காட்டுறாங்க, இந்த அகிம்ச ஆதாரம் சொல்றாங்க. நான் தொலை வைக்கிறதுனால பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி போகல,
கஷ்டம் கொடுத்ததுனால அவருக்கு அது பிரயோஜனமாக என்பதற்கான சட்டையை கொடுக்கல, இப்படி எதுக்காண்டி கொடுத்தேன். இப்படி செய்தால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 1000 பேருக்கு ஹிதாயத் கிடைக்கும், உண்மையான முஸ்லிம்களாக ஆகுவாங்க. இந்த நன்மையை கருதின செய்தி சொல்றாங்க. அதிலிருந்து நம்ம என்ன விளங்கணும்? சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்றாலும் கூட சடங்கிற்காக வேண்டி, சம்பிரதாயத்திற்காக வேண்டி, பொது நன்மையை கருதி ஆக்ஷன் ஆக்ஷன் தான் அப்படி செய்யணும். அப்படி செய்யறது ஒண்ணு தப்பில்லைங்கிறதில்ல, செய்யணும் என்பதும் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன செய்யுது விளங்குது. ஆக குர்ஆனை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? குர்ஆனை கொண்டு பார்க்க வேண்டும், குர்ஆனை ஹதீஸை கொண்டு பார்க்க வேண்டும். இப்படி நிறைய செய்திகள் உண்டு ஹதீஸ்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பார்த்த விதம் வித்தியாசமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு செய்த தஃசீருடைய அந்த அணுகுமுறை அலாதியானது. நம்முடைய தஃசீர் அப்படிதான் ரஹமத்துடைய பார்வையில் இருக்கணும், மனிதாபிமானத்தின் அடிப்படையில இருக்கணும், அடிப்படைக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும். இதையெல்லாம் நாம் முதலை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் தஃசீருக்குள்ள நாம் செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் குர்ஆனை சரியாக முறையாக புரியக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள்புரிவானாக. குர்ஆனை விளங்கி உள்ளது உள்ளபடி விளங்கி அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வருகின்ற 10வது மாதம் 9ஆம் தேதி மஸ்ஜித்-இ-தியாவில் மௌலித் ரசூல் சம்பந்தப்பட்ட விழா நடக்கப்படுகிறது. அதே போல் அந்த நேரத்தில் ஸலவாத்துல் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக அழைப்பதற்கு கொடுப்பதற்காக பிரசன்ட் தாஜிலிருந்து என்னுடைய தலைவர் இருக்கிறார்கள். சரிங்க அப்பா அப்பா வாங்க கடை வாங்க. नारी तकबीर, नारी तकबीर, नारी तकबीर. இந்த விழாவிலே அனைவரும் கலந்து சிறப்பிக்கும்படி அன்போடு தாய் சார்பாக